நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூ சேனல். மலையாள இண்டஸ்ட்ரியில் அடுத்த ஒரு சூப்பரான ஹிட்டான ஒரு மூவி கொடுத்துருக்காங்க. பிளாக் பஸ்டர் மூவி, ஒரு ஆக்ஷன் காமெடி மூவியை சூப்பராக வந்து நம்ம டேரக்டர் ஜித்தன் மாதேவ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இந்த படம் வந்து ப்ரொடியூசர் வந்து நஸ்ரியா நசீம் அவங்க வந்து நடிப்பில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாருடைய நடிப்பில் இருந்திருக்குன்னா பகத் பாஸ்லிங் அவருடைய நடிப்பில் வந்திருக்கு. மலையாள படத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்னு தெரியல, ஜென்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸ் இருக்குன்னுக்காகவே ஒரு படம் எடுப்பாங்க உங்களுக்கு. அந்த வயசில் இந்த படம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் செய்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% சூப்பராக ஒத்தவல் மூவியாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவியை வந்து ஒரு காமெடியான ஜேனல்லையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேமஸான மலையாள ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கம்பேக்காக ஒரு மூவி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டேரக்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கான நம்ம பகத் பாசினோட நடிப்பு, அதாவது எக்ஸே சூர்யா எப்படி தமிழ் சினிமாவில் ஒரு நடிப்பின் அரக்கன் மாதிரி பகத் பாசில் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு மலையாளத்துலேயும் அதர் இண்டஸ்ட்ரியிலும் வந்து ஒரு நடிப்பின் அரக்கன்மாக இருப்பார். அவர் இந்த படத்தில் எந்த ரோல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த படம் அப்படிலாம் இருக்குது அப்படின்றத ஒரு முழுமையான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகத் பாஸ்லிங், சஞ்சுனா கோபு, மன்சூர் அலி கான் இவங்க 3 பேர் தாங்க இந்த படத்தோட மெயின் கேரக்டர் வருவாங்க. முழுக்க நம்ம பகத் பாசில் கேரக்டரை சூஸ் பண்ணி தான் வந்து படம் முழுமையான ஒரு முறையிலே ரன் ஆகுது. பகத் பாசிலிங் வந்து ஆப்போசிட்டில் வந்து டைமிங்கில் வருவார் வில்லனா. அவர் கொடுத்த கேரக்டர் வந்து கலைக்க சிறமையாக முடிச்சிருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே. படம் வந்து டோட்டலாக வந்து 2 மணி நேரம் 38 நிமிஷம் தான். அப்படி இருந்தாலும் படம் கொஞ்சம் நீளமான படமாக இருந்தாலும் மலையாள ஆடியன்ஸில் பற்றி தாண்டி தமிழ் ஆடியன்ஸை இருக்கணுங்கிறதுக்காக ஒரு காமெடியான ஜேனலில் வந்து ஒரு படம் கொண்டு வராங்க. அதாவது கேரளாலேருந்து கிளம்பி வந்து பெங்களூருக்கு வந்து ஒரு 3 பசங்க வந்து படிக்க வராங்க. காலேஜில் படிக்க வரும்போது அவங்களுக்கு இடையில வந்து பசங்க மத்தியில் வந்து ஒரு நடக்கிற பிரச்சனைகளை வந்து சண்டையாகி ஒரு ஏரியாவில் வந்து கேங்காக மாதிரி போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பாரில் சரக்கடிக்கும் போது நம்ம பகத் பாசினை வந்து மீட் பண்ணுறாங்க எதிர்ச்சியாக. அவர் ஒரு பெரிய டானாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சுற்று வட்டாரங்களில் பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அது உண்மையான டான்னு நினச்சி இவங்க அந்த 3 பேர் அந்த டானு கூட சேர்ந்து அந்த பசங்களை எதிர்க்கிறாங்க. பசங்களை எதிர்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து இந்த டான் கூட இருக்கிறதால என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படின்றத ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியை வந்து நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி சொல்லலாம், ஸ்க்ரீன் பிளேவும் சொல்லலாம். இன்டர்வல் சீன் வந்து எக்ஸலண்ட்டாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. புரியால் இவங்க 3 பேரை வந்து இன்டெக்ட் பண்ணி அடித்த கேங்கை வந்து சூப்பராக வந்து பகத் பாசிலி வந்து மிரட்டி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முழுக்க வந்து பகத் பாசிலியை வந்து காட்டும்போது அவருடைய இன்ட்ரடக்ஷன், அவருடைய ஃப்ளாஷ்பேக் காட்டும்போது அவர் பெரிய ஒரு கேங்ஸ்டாராகவும் ஒரு பெரிய ஆக்ஷன் கொடூரமான வில்லன் மாதிரியும் காட்டுவாங்க. ஆனால் வந்து இன்டர்வலுக்கு வரைக்கும் வந்து ஒரு ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது நீ அட்ரா அப்படின்ற மாதிரி காட்டி ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில இடத்துல காமெடியான ஒரு ஆக்ஷன் மூவி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது தமிழ் ஆடியன்ஸுக்கு தாண்டி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மன்சூர் அலி கான் நடிப்பு. அவர் 2-3 சீன் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே 2-3 சீன் கொடுத்ததுமே அவருடைய நடிப்பு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த 3 சின்ன பசங்களோட ஆக்டிங் சொல்லி அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வராங்க. அவங்க தான் முக்கால்வாசி வந்து பகத் பாசில் கூட இந்த படத்தில் வந்து ஸ்டோரியில் வந்து ஸ்க்ரீன் பில்லில் ரன் ஆகுறாங்க. அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பு, சில இடத்துல வந்து நடக்கிற காட்சிகளை வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லி ஆகணும். பேக்ரவுண்ட் பிஜிஎம், டிஜே எல்லாமே சொல்லி ஆகணும். மியூசிக் சஞ்சய் சலாம், நம்மளுக்கு மலையாள பாய்ஸ் வந்து இதற்கு ஃபுல்லாக வராது. பேக்ரவுண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் சாங்ஸ் வேறு லெவலுங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட மாரி படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. சில இடத்துல வந்து மாரி படத்த மாதிரி தான். ஏன்னா கிட்டத்தட்ட பகத் பாசிலோட கெட்டப், அவருடைய ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டு போட்டுப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் செயின், கோல்டன் ரிங்கு, கோல்டன் பிரேஸ்லெட் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஆட்டிடியூட்டில் சூப்பராக இருப்பார். அந்த ஆட்டிடியூடும் அந்த கெட்டப்பும் வந்து இவருக்கு சூப்பராகவே செட் ஆகுது. அந்த கிட்டத்தட்ட மாமன்னன் படத்தில் வந்த மாதிரி தான் அவர் ஒரு வெள்ளை செட்டாக ஒரு இதில் அது வந்து பொலிட்டிக்கல் லுக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு டான், ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டாரில் வந்து அவருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பாட்டு வந்து செம்ம சூப்பராக நம்ம வைப்பில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த அவர் இன்ட்ரொடக்ஷன் சாங் சொல்லலாம். அந்த ஒரு வீட்டில் வந்து ஒயிட் ஷர்ட் பற்ற வர ஒரு ஸ்டெப்பும் சரி, ஸ்டாங்கும் சரி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சாங்ஸில் வச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபைட்டு, இந்த படத்தோட ஃபைட்டு என்னதான் பகத் பாசில் ஒரு கேங்ஸ்டராக இருந்தாலுமே அவர் கீழே இருக்க ஒரு 4 கேங் லீடர் வந்து அவங்களுடைய ஃபைட்ஸை வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட்டு பண்ணதை வந்து சண்டை பயிற்சி செம்மையாக இருக்கும். ஸ்டென்ட்டு பாஸ்ட்டு இந்த படத்தில் சூப்பர் அண்ட் எக்ஸலண்ட்டு. கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம பகத் பாசில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு காமெடி கேங்ஸ்டர்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து கிட்டத்தட்ட கடைசி வந்து ஒரு ஃபைட் சீனில் வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட் சீனை எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக வந்து ஃபைட்ஸ்
ஸ்டென்ட் மாஸ்டர் சூப்பராக இருக்குது. அவருடைய நடிப்பும் வந்து யதார்த்தமாக ஒரு மிரட்டலான ஒரு நடிப்பை வந்து கொடுத்து முடிச்சிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இந்த படத்தில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சென்சார் போர்டு வந்து யூபிஐ தான். இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காட்சிகள் வந்து குறைச்சிருக்கலாம். கொஞ்சம் காட்சிகள் வந்து தேவையில்லாத காட்சிகள், இந்த ஒயின் ஷாப் போகிறது, சரக்கு அடிக்கிறது, இது வந்து டீனேஜ் பசங்க மயத்தில் வந்து ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி தூண்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் வந்த படமாக இருந்தால் நேரம் பேசி படத்தை ஊற்றி அடித்து முடிச்சிருப்பாங்க. இது ஒரு மலையாள மூவினால் வந்து அந்தளவுக்கு பேசலை. இருந்தாலுமே இப்போ வந்து மலையாள மூவியை வந்து இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே சொல்லப்போனால் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலுலாம் தமிழ்லேயே டப் பண்ணி தமிழ்லேயே ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வரைக்கும் வந்துருச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து கிட்டத்தட்ட 150 கோடி மேலே வசூலிச்சு. இந்த படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் பற்றியில் வந்து பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா வந்து தமிழ் ஆடியன்ஸ் காட்டிலும் வந்து பகத் பாசில் வந்து 2 ஸ்டேட்லேயுமே வந்து ஆடியன்ஸ் வந்து ஈக்குவலாக வச்சுருக்காரு. அவர் தமிழ் சினிமாவில் நடித்த படம் சொல்லிகிட்டே போகலாம். மாமன்னன், விக்ரம், ஏகப்பட்ட படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த வரிசையில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு ஹிட் ஆகிருக்கு, பிளாக் பஸ்டராக இருக்குது. தமிழ் சினிமாவில் இப்போ வந்து வேறு ஜேனலில் போயிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி ஜேனலை வந்து எடுத்து பார்த்தா தான் பார்ப்பாங்கன்ற மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து ஆடியன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டேரக்டர். அந்த விதத்தில் வந்து இந்த வருஷத்தில் வந்த படங்கள் வந்து இந்த படம் சூப்பராக சொல்லலாம். இந்த படம் யூபிஐ தான். யூபிஐ ஏனதுக்கு காரணம் முக்கால்வாசி சண்டை காட்சிகளாக வருது. இது ஒரு செக்ஸுவல் கண்டென்ட் எதுவுமே வரல. அதனால் தேட்டரில் போய் ஆடியன்ஸில் வந்து கம்பல்சரி போய் பார்க்கலாம் இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு ஆர்கியோன் ஜேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வயிறு குலுங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸு ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே மெய் மறந்து ஒரு 3 மணி நேரம் போய் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவியாக வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கியோன். பை விவர்ஸ்.